எங்கள் ஆஃபீஸுக்கு சோஃபா வந்தது வந்து ஏற்கனவே ஆர்டர் பண்ணியிருந்தது. நீங்கள் கேமரா உள்ளே வந்துட்டீங்க அந்த நேரத்தில். அதனால அது ரெண்டும் கோயின்சிடன்ஸ் ஆச்சு. முதல்வர் அவர்களே, நீங்க கட்சி தலைவர்களை சந்திக்க போறீங்க, ஆனா அதுக்கு முன்னாடியே சோஃபா போகுது, இது என்ன புஷ்பா படம் மாதிரியான அரசியலால இருக்கு அப்படின்னு கேள்வி எழுப்பியிருந்தாரு நம்ம உதயநிதி. அதே கேள்வியை நம்ம திருமாவளவன்ட்ட கேட்டா, இல்ல நாங்க முன்னாடியே ஆர்டர் பண்ணியிருந்தோம்னு சொல்றாரு. யோ, என்னையா கூட்டணி கட்சின்னு கூட பார்க்காம உன்னைய காலி பண்ண பார்த்துருக்கானுங்க, சிம்பிளா இல்லைன்னு முடிச்சுட்டு போற அப்படின்னு ஒரே சந்தேகம் நமக்கு. அப்புறம் தான் தெரியுது இவனுக்கு சோஃபாவை வச்சு அலிகேஷன் ஃபார்ம் பண்ண நினைச்சது சிவி சண்முகம் டீம் ஆஃபீஸ்க்கு சோஃபா வாங்கினதை வச்சு. ஆனா இவனுங்களுக்கே தெரியல இவங்க வாங்கின சோஃபாவும் வீடியோவில் வந்திருக்குன்னு. கடைசியில் தான் வச்ச பொரியல அவனுங்களே மாட்டிக்கிட்டானுங்க. ஏன் அப்படி சொல்றான்னா, அந்த அலிகேஷன் ஃபார்ம் பண்ற பிளான்ல டிஎம்கே கூட இந்த பின்னாடி நிற்கிற வன்னியரசும் உண்டு. அதனாலதான் இந்த பிசி சட்டமன்றத்தில் உதயநிதி அப்படி சொல்லும் போது அமைதியா இருந்திருக்கு. கடைசியில் பார்த்தா அது அவனுங்களுக்கு சூழ சமகாரம் ஆகி போச்சு. இதுல நம்ம அண்ணனுக்கு கோபம் வேற வருது. இந்த கேள்வியை கேட்டதுக்கு அப்புறம் அடுத்தடுத்து கேள்வி வந்ததும் அதை நீங்க திமுக காரண்ட போய் கேளுங்கன்ட்டு போறாரு. அது திமுக காரண்ட போய் கேளுங்க. இதுதான் சரியான விஷயம். இது நீங்க போன ஆட்சி காலத்திலே பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிருக்கிற மரியாதையே வேற. ஆனா அப்ப என்ன பண்ணீங்க? திமுக காரன் பண்ற எல்லா தப்புக்கும் முன்னாடி வந்து வாடகை வாயா எல்லா இடத்துலயும் செயல்பட்டீங்க. இப்ப கடைசி வரைக்கும் 2 சீட்டு கட்சியாவே இருக்க வேண்டியதான். இது ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் நம்ம சீமான் அண்ணன். இப்ப சமீபத்துல செய்தியாளர் ஒருத்தர் மைக்கை நீட்டி கேள்வி எழுப்புறாரு. அதுக்கு சீமான் அண்ணன் கோவமா போங்க தம்பின்னு சொல்லிட்டு போறாரு. அதுதான் இப்போ சோசியல் மீடியாவில் பயங்கரமான டாக்கா மாறி இருக்கு. ஏன்னா சீமான் அவர்களை பொறுத்த வரைக்கும் செய்தியாளர்களை ரொம்பவே நேர்த்தியா ஹேண்டில் பண்ணுவாரு. அவங்களோட எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த இடத்த விட்டே போவாரு. ஆனா இப்ப அவர் டோட்டலா பிரச்சனை சந்திக்கிறதே தவிர்க்கிறாரு. இதை தேவைக்க தொண்டர்கள், திமுக தொண்டர்கள் எல்லாரும் ஏன் முன்னெல்லாம் அப்படி வாய்க்கிலேயே பேசுவியே இப்ப பேசுன்னு கிண்டல் பண்ணாலும், இன்னொரு பக்கம் நாம் தமிழர் தம்பிகளை பொறுத்த வரைக்கும் இது ரொம்பவே நல்ல விஷயம் தான். ஏன் மற்ற கட்சி தலைவர்கள் என்ன பிரச்சனை சந்திக்கவா செய்யறாங்க? நம்ம எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொன்னா மட்டும் எல்லா சேனல்லையும் இவனுக்கு டெலிகாஸ்ட் பண்ணிடுவாங்களா? இவனுங்களை பார்க்காம இருக்கிறதே மேல்னு சீமானுக்கு சப்போர்ட் பண்றாங்க. இதை பத்தி நாம் தமிழர் முக்கிய நிர்வாகிகள் யாராவது வாய் திறப்பாங்களான்னு எதிர்பார்த்தப்பதான் நம்ம இடுமானம் கத்தி ஒரு ட்வீட்டை போடுறாரு. அதுல அவர் என்ன சொல்றாருன்னா, முதல்வர் விஜய் செய்தியாளரை சந்திச்ச பிறகுதான் சீமான் செய்தியாளரை சந்திப்பாருன்னு சில பேர் சொல்றாங்க. ஆனா அது உண்மை இல்லை. அப்படி ஒன்று எதிர்பார்த்தா கடைசி வரைக்கும் சீமான் அண்ணனால பத்திரிகையாளரே சந்திக்க முடியாது. தேவையான நேரத்தில் கண்டிப்பா சந்திப்பாரு. சும்மா உங்க டிஆர்பிக்காக எங்களை நோண்டாதீங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, சீமான் செய்தியாளர்களை சந்திக்கிறத கொஞ்சம் குறைச்சாருன்னா அது அவருக்கு பயங்கரமான பிளஸ்ஸா தான் இருக்கும். ஏன்னா பிரஸ்ல கேட்கிற எல்லா கேள்விகளுக்கும் ஒரு பதில சொல்றாரு. ஆனா அதை அவனுங்க வேற மாதிரி மேனிபுலேட் பண்ணிடுறாங்க. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அந்த சாத்தானின் பிள்ளைகள் மேட்ரு. இனிமேலாவது வன்ம அரசியலை கைவிட்டுட்டு மறுபடியும் புத்துணர்ச்சியோட பழைய நாம் தமிழரா அரசியல் காலத்துல நாம் தமிழர் வளரும்னு பல பேர் நம்புறாங்க. பாப்போம் என்ன நடக்குதுன்னு. ஃபைனலாக அந்த சமூகங்களை பற்றின உங்களோட பார்வை என்ன? கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க.